தென்னக்கோனை கைது செய்வதற்கு மக்களின் உதவியை கோரும் சிஐடி என்பதான செய்திகளை இன்றைய தினம் அனைத்து பத்திரிகைகளும் நாங்கள் பிரதானமாக காணக்கூடியதாக இருக்கிறது. தினகரன் பத்திரிகையினுடைய முதற் பக்கத்திலும் அது குறித்த செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இன்றைய சிங்கள நாளேடுகளிலும் அது குறித்த தகவல்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக அந்த பத்திரிகையிலும் அது குறித்த தகவல் வெளியாக இருக்கிறது. லங்காதீப பத்திரிகையிலும் அது குறித்த தகவல்கள் வெளியாக இருப்பதை நாங்கள் காணலாம். தேசபந்து அத்ரதுன் சிஐடி ரட்டம பிராய் என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நாடு முழுவதும் விரிவான தேர்தல்கள் இடம்பெறுவதாகவும் தேசபந்து காணாமல் போயிருப்பதான தகவல்கள் வெளியாக இருப்பதை நாங்கள் காணலாம். இது குறித்து தற்பொழுது சிஐடியினர் மக்களின் உதவியை நாடியிருக்கிறார்கள். இலங்கை குறிப்பாக பல்வேறு விடயங்களை வெளிப்படுத்தி இந்த செய்தி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இலங்கையினுடைய 36வது போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை கைது செய்ய போலீஸ் திணைக்களம் பொதுமக்களுடைய உதவியை கோரியிருக்கிறது. பதவியில் கடமைகளை முன்னெடுக்க முடியாமல் உயர்நீதிமன்ற தடையுடன் இருந்த போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் கடந்த ஒரு வார காலமாக சட்டத்துக்கு கட்டுப்படாது தலைமறைவாக இருந்து வருகிறார் என்ற விடயம் அதில் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணலாம். எனவே இது குறித்து கடந்த காலங்களில் தொடர்ந்தேர்ச்சியாக செய்திகள் வெளியாகி வருகின்ற நிலையில் தான் இந்த விடயமும் தற்பொழுது மிக முக்கியமான ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கிறது. இந்த நிலையிலேயே அவர் தொடர்பில் தகவல் தெரிந்தால் உடனடியாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அறிவிக்குமாறு போலீஸ் பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்திருக்கின்றார். அவர் நேற்று நடத்திய விசேட செய்தியாளர் சந்திப்பின் பொழுது ஊடகவியலாளர் ஒருவருடைய கேள்விக்கு பதிலளிக்கின்ற பொழுது இந்த விடயத்தினை வெளிப்படுத்தியிருக்கின்றார். முன்னாள் போலீஸ் மா அதிபரை கைது செய்வதற்காக தற்போது பல குழுக்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றன. அவர் தற்போது சட்டத்திற்கு கட்டுப்படாமல் தலைமறைவாக இருக்கிறார் என்ற விடயம் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. நீதிமன்றம் பிறப்பிக்கும் பிடியாணை உத்தரவுகளுக்கு அமைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட அதே நடைமுறையின் கீழ் முன்னாள் போலீஸ் மா அதிபரையும் கைது செய்து போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். எனவே முன்னாள் போலீஸ் மா அதிபரை கைது செய்வதற்கு போலீசார் எந்த சிறப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுக்க மாட்டார்கள். யாராவது அவருக்கு மறைந்திருக்க உதவினால் தண்டனை சட்டக்கோவை விதிவிதானங்கள் பிரகாரம் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற விடயத்தினை வெளிப்படுத்தியிருக்கிறார். முன்னாள் போலீஸ் மா அதிபரை கைது செய்வதற்கான முயற்சிகள் சாதாரணமாக அன்றி சிறப்பு நடவடிக்கைகளூடாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டதாக இதுவரை எந்த தகவலும் கிடைக்கவில்லை. அவர் தொடர்பில் நாம் தொடர்ச்சியாக தேடுதல் நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கின்றோம் என போலீஸ் பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்திருக்கின்றார். முன்னதாக இலங்கையினுடைய 36வது போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினுடைய முன்னாள் பொறுப்பதிகாரி உள்ளிட்ட 8 பேரை கைது செய்து நீதிமன்றில் ஆஜர்படுத்துமாறு மாத்தறை நீதவான் நீதிமன்றம் கடந்த பிப்ரவரி 27ஆம் தேதி சிஐடிக்கு உத்தரவிட்டிருக்கின்ற நிலையிலேயே தேசபந்து தென்னக்கோனை தேடி நேற்று மாலை ஆகின்ற பொழுதும் சுமார் 32 இடங்களில் சோதனைகள் நடத்தப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை கைது செய்ய 6 சிஐடி சிறப்பு குழுக்கள் நாட்டின் சுமார் 32 இடங்களில் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர் அங்கு இருக்கவில்லை. எனவே கடந்த 2023 டிசம்பர் 31ஆம் தேதி மாத்தறை வெலிகமவீரில் உள்ள ஹோட்டலில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக இவர்களை கைது செய்து உத்தரவிடப்பட்டிருக்கிறது. எனவே மாத்தறை நீதவான் அருண இந்திக்க புத்துதாச இதற்கான உத்தரவை பிறப்பித்திருந்தார். இந்த நிலையிலேயே தேடுதல் பணிகள் தீவிரமாக இடம்பெற்று வருகின்றன. இருப்பினும் மக்களின் உதவியை தற்பொழுது சிஐடி நாடியிருக்கிறது. அவ்வாறு யாரும் கண்டால் அவரை குறிப்பிடுங்கள் என்பதான வேண்டுகோளை முன்வைக்கப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.